ஹலோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா பீஸா தான் செய்ய போறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மைதா, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கர்டு. அது நல்லா பிசைஞ்சு ஒரு மாதிரி பால் அந்த சைஸில் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா பிசையணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா பிசைய தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி பால் மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஆயில் போட்டு அதை ஒரு 2 hours கிட்டத்தட்ட அதை தனியாக எடுத்து வச்சிடணும். நீங்கள் எவ்வளோ நேரம் அதை தனியாக எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாகும். நான் ஒரு 20 minutes கிட்டத்தட்ட அதை நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தேன். எப்படி நம்ம சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிலாம் பிசையுமோ அதை விட பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதை ஆயில் தடவிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours மேலே எடுத்து நம்ம பார்த்தோன்னா அது நிஜமாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அது இழுக்கும் போது ரப்பர் மாதிரி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பீஸாவோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி கட்டை உருட்டுற மாதிரி அதில் லைட்டாக ஆயில் வச்சுக்கலாம். அப்போ தான் அது நல்லா ஒட்டாமல் அப்படியே வரும். நல்லா நீ எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் சப்பாத்தி உருட்டிங்களோ அந்த மாதிரி பண்ணோம். ஆனால் ரொம்ப தின்னாக ஆகிடக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங்லாம் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு, பேன் ஹீட் ஆனோடனே நம்ம பேஸை நல்லா இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute-லேருந்து 1.5 minute வரைக்கும் ஹீட் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம ஹீட் பண்ணிட்டோன்னா அது பார்க்கவே நல்லாயிருக்கும். 2 சைடுமே நம்ம லைக் 2 minutes கிட்டத்தட்ட, அப்படி மிஞ்சி போனால் 1.5 minutes. ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. நம்ம ஹீட் பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 1.5 minutes வச்சு நம்ம எடுத்து நம்மளோட பேஸை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது பீஸா சாஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ். ஸோ என் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி பேஸில் நல்லா ஒரு நைஃப் வச்சு குத்துனா அது நம்மளோட சாஸ் போடும் போதே ஃபுல்லாக இறங்குன்றதுனால குத்துரும். ஸோ சாஸ் போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு நான் தக்காளி, வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு ஏதோ யூஸ் பண்ண போகிறது. இப்போ சாஸ் போட்டு வச்சுருக்கிறதுல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீஸை ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த சீஸோட ரேட் 20 rupees தான். உங்களோட நியர்பை எந்த ஷாப்பில் கேட்டாலுமே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சீஸை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் நல்லா பட்டரை நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸை வச்சு ஒரு 15 minutes, அட்லீஸ்ட் ஒரு 12 minutes அந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபுல்லாக வச்சு எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக அது 15 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே லைக் அது நான் கொஞ்சம் நம்ம ரிச்சாக இல்லைனா கூட வீட்லேயே நம்மளால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். நானும் என் தம்பி, எங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை.